இணைந்து வழங்குவோர் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஃப்ரீ ஷாப்பிங் வவுச்சர்ஸ், சஃபோலா ஆக்டிவ் ஃபிட் ஆயிருக்க வழி, சைக்கிள் அகர்பத்தீஸ் மற்றும் செட் வெட் ஜெல் நாள் பூராவும் செட். पूर्णमुदच्यते ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम शांति 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 ओम शांति ओम शांति ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते ओम नमः शिवाय 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 पूर्णमेवावशिष्यते ओम नमः शिवाय 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 சத்தம் மாதிரி இருக்கு. அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டார் போல இருக்கு. நம்ம போய் உதவி பண்ணலாம் வாங்க. வேண்டாமா, இந்த மாதிரி நேரத்துல இப்படி பேசாதீங்க பெரியத்த, வாங்க போலாம். ஆனா இப்ப நான் சொல்றத கேளுங்க. நான் இப்ப ஹாலுக்கு போக போறேன். இங்க நடக்கிறதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். அது வரைக்கும் நீங்க யாரும் இந்த ரூமை விட்டு வெளியில வரக்கூடாது. நீங்க சொன்னதை மீறி நாங்க இப்ப வெளியே வர போறோம். அதுக்காக எங்களை மன்னிச்சிடுங்க குருஜி. जय दुर्गा देवी। जय दुर्गा देवी। குருஜி எங்க போயிட்டாரு? அவரை இங்க எங்கேயுமே காணுமே. எங்க போயிருப்பாரு? அவர் நம்மளோட வீட்டோட ஹால்ல தானே இருந்தாரு. இங்க பாரு ராஜேந்திரா, அந்த பக்கம் போய் பாரு. சரிங்க. குருஜி, பெரியத்த, குருஜி இங்க இருக்காரு பாருங்க. பூஜை அறையில மயங்கி விழுந்திருக்காரு. குருஜி, குருஜி என்னாச்சு? குருஜி,
குருஜி என்னாச்சு? குருஜி என்னாச்சு? எந்திரிங்க, இங்க பாருங்க. குருஜி இங்க பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். திடீர்னு குருஜி எப்படி இப்படி மயங்கி விழுந்தான்னு தெரியல. எந்திரிங்க குருஜி. அவரை தூக்குங்கப்பா. தூக்கு மெதுவா. எந்திரிங்க, எந்திரிங்க குருஜி. போதும் போதும் விடுப்பா, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா இருக்கேன். குருஜி, ஏன் மயங்கி விழுந்துட்டீங்க? ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி என்னை கீழே தள்ளிவிட்ட மாதிரி இருந்தது. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, ஒரு தீய சக்தி இந்த வீட்டை சுத்தி வருதுன்னு. அந்த சலங்க சத்தமும் உமாவும் மயங்கி விழுந்தது காரணம் இல்லாம நடக்கல. நான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான முயற்சியில இருந்தேன். அந்த சக்தியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ண நான் அந்த ஓவியத்து மேல அரிசியை தெளிச்சப்ப அந்த அரிசி அப்படியே என் முகத்துல வந்து விழுந்தது. அப்ப திடீர்னு ஒரு கெட்ட சக்தி என்ன அப்படியே அடிச்சிடுச்சு. அந்த மோதல்ல தான் நான் அப்படியே கீழே மயங்கி விழுந்துட்டேன். திடீர்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு தெரியல. குருஜியை தாக்கி இருக்காங்க. இது எப்படி நடந்திருக்கும்? தாக்குனது யாரா இருக்கும்? அந்த சலங்க சத்தம், உமா அண்ணியோட மோசமான நிலைமை, இது எல்லாத்துக்கும் என்ன காரணமா இருக்கும்? அம்மா அம்மா, எனக்கு தூக்கம் வருது. வாங்கம்மா, ரூமுக்கு போலாம். இல்லடா செல்லும், நீங்க போ. இல்லம்மா வேண்டாம், நீயும் போய் ரெஸ்ட் எடுத்துக்க. சஞ்சனாவையும் தூங்கவே.